வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். இப்போ லட்சாதிபதி ஆகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு பி எ மில்லியனர் சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் 6 பாயிண்ட்டு சொல்லலாம்னு நினச்சேன். 5 பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் டிப்ஸு என்ன வேணுமோ அதில் மட்டும் ஃபோக்கஸாக இருங்க, டைவர்ட் ஆகாதீங்க, எந்த ஒரு மீடியா ஹைப்புக்கும் மயங்காதீங்க. ரெண்டாவது, கோல் ஓரியன்டாக இருங்க, அதை டாஸ்க்காக பிரிங்க, எது பண்ணாலும் இலக்குகள் வைங்க. மொபைலோ, காரோ, டூ வீலரோ எந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணாலும் அது ஒரு இலக்கு வச்சு இதை அடைஞ்சால் மட்டும் பண்ணுவேன்னு நம்புங்க. மூணாவது, செலவு பண்ணாதீங்க, முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கேன். அடுத்தது, ஸ்டாப் பண்ணாதீங்க, லேர்னிங்ஸை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். லேர்னிங்ஸ் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். அதை லேர்ன் பண்ணுங்கள், அடாப்ட் பண்ணுங்கள், மெயினாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். 5வது பாயிண்ட், திங்க் பிக், பெருசாக திங்க் பண்ணுங்கள். டெக்சாஸின் ஸ்டோரி சொல்லுவேன், நம்ம தான் உலகத்தை ஆளும் வர்க்கம், உலகத்தை ஆளும் இனம், உலகத்தை ஆளப்போகிற இனம். நம்ம ஒரு பிஸ்னஸ் தமிழர்கள், கோ குளோபல் என்னோட தாரக மந்திரம். ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு இளைஞனும் பிஸ்னஸ் பண்ணணும். ஒருத்தன் பார்ட் டைம் ஜாப் ஏதாவது ஒன்று பண்ணணும். வேலைக்கு போகிறீங்களா, ஏதோ ஒன்று பண்ணணும். ஃபுல்லாக பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களா, இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு 3 காரணங்கள் இருக்குது. ஒன்று ஒரு பிஸ்னஸை நம்பாதீங்க, நான் சொல்கிறதான் மல்டிபிள் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம். ஒரு பிஸ்னஸை நம்பி நாளைக்கு அது ஏதாவது காரணங்களால் ஸ்டக் ஆச்சு அப்படின்னா நமக்கு கை கொடுக்க இன்னொரு பிஸ்னஸ் இருக்கணும். சரியா? ஒன்றை கட்டி எழுத கதையெல்லாம் போதும். இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்க ட்ரெண்டில். அதனால் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் வித் அனதர் ஒன், ரைட்? அது உங்களோட கெப்பாசிட்டி. இதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா கொஞ்சம் பணம் எல்லாமே ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் பணம் இல்லை நிறைய பணம். அது உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்த விஷயம், ரைட்? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 6வது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மில்லியனர் ஆகிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்டென்ஷன் கிரியேட்டராக நம்ம மாறணும். அது என்ன அட்டென்ஷன் கிரியேட்டர்? மக்களுடைய மைண்ட் செட்டில் நம்ம இருக்கணும். மக்களை நம்ம அட்ராக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அது அட்டென்ஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுதான். அப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். CQ சக்ஸஸ் நான் சொல்லுவேன் என்னோடய ஒர்க் ஷாப்பில். அதில் நான் சொல்லும்போது, வெற்றி வரணும்னா இந்த 3 விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதில் மெயினான விஷயம் என்னென்னா, பீப்புள் புல்லராக மாறுங்க அப்படின்னா. புல்லாம் இழுக்கிறது, பீப்புள்லாம் மனிதர்கள் எப்படி இழுக்கிறது? மணி புல்லராக நீங்கள் மாறணும் அப்படின்னா பீப்புள் புல்லராக முதல்ல மாறணும். மக்கள் தான் பணம், அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மக்களை வச்சு தான் பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் சொல்கிறேன். பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா 2 விஷயங்கள் நான் திருப்பி சொல்கிறேன். ஒன்று, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்கணும், பக்காவான ஆளாக இருக்கணும். நீங்கள் ஃபினான்ஸ்னால் என்னன்னு தெரியணும். அது தெரியாமல், நிதி மேலாண்மை தெரியாமல் நீங்கள் கோடீஸ்வரர் ஆக முடியாது. 2வது விஷயம், பீப்புள் மேனேஜ்மெண்ட். மனிதர்களை கையாளும் திறன், கலை தெரியலைன்னா கண்டிப்பாக பெரிய ஆக முடியும். இது ரெண்டும் 50-50. ஏன்னா நிறைய சாம்ராஜ்யங்கள் ஏதாவது ஒன்று சரியில்லாமல் காலி ஆகிடும், ரைட்? அப்போ என்ன பண்ணணும்? சில பேர் புக்ஸ் ஏதாவது கேட்குறாங்கன்னா, நான் சொல்கிற புக்ஸ் என்ன அப்படின்னா, மக்களை கையாளும் கலை அப்படின்னு ஒரு அட்டகாசமான ஒரு புக் இருக்குது. மக்களை கையாளும் கலை. அல்லது இன்னொரு புக்கு, 2வது புக்கு, மக்களை கையாளும் திறன். இதெல்லாமே ரொம்ப கம்மி, 50 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே சின்ன சின்ன குட்டி புக்ஸ். இது இந்த 2 திருப்பி சொல்கிறேன், மக்களை கையாளும் கலை, மக்களை கையாளும் திறன். இது பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தமிழில் இருக்க எக்ஸலண்ட்டான புக்ஸு. இந்த 2 புக்கும் வாங்கி படிங்க, விலை கம்மியாக தான் இருக்கும். ஏற்கனவே நான் ஃபினான்ஸ் பர்சனுக்கு நான் ஒரு புக்கு சொல்லியிருந்தேன், லெட்டர் டு ஷேர் ஹோல்டர்ஸ். அது ஃபினான்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். இப்போ நிதி, அதாவது பீப்புள் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒன்று புக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, இன்னொன்று சொல்ல நண்பர்களே, மோட்டிவேஷன்றது ஒரு பெரிய போதை. வாங்கி குவிக்காதீங்க. 100 புக்கு 200 புக்கு புக்கு கூட ஏதோ ஒரு டார்கெட் வச்சு வாங்க. சும்மா ஏதாவது 2, அதான் சொல்கிறேன், ஒரே ஒரு புக்கு போதும் உங்களை கோடீஸ்வரனா மாற்றுறதுக்கு, ஒரே ஒரு வீடியோ போதும் உங்களை கோடீஸ்வரனா மாற்றுறதுக்கு. கண்ணாமூலன்னு புக்காக செலவு பண்ணாதீங்க. வாங்கி குவிச்சு, நிறைய கடங்காரங்க வீட்டில் தான் நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ் இருக்குது. அவங்க அவங்களுடைய கடன் அடைக்கிறதோ பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கோ போய் மோட்டிவேஷனில் போய் விழுறாங்க. அது கிடையாது, ஸ்ட்ராட்டஜியில் போய் விழணும். நம்ம அதுக்கு பேசாமல் ஒரு 3 கோடி ரூபா கடன் இருக்க என்னோட கிளைண்ட் வந்திருந்தார். அவர் சொல்கிற புக்ஸ்லாம் பார்த்து நான் அசந்து போயிட்டேன், ஆடி போயிட்டேன். நான் அப்போ திருப்பி சொல்கிறேன், புக்ஸ் எல்லாம் வாங்குறதால ஒரு யூஸும் கிடையாது. அதை எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க? ஒரே ஒரு புக்கு வாங்குங்க, 3 மாதம் அல்லது 1 மாதம் அல்லது 3 மாதம், ஒரு புக்கு போதும். வருஷத்துக்கு 4 புக்கு போதும். அந்த ஒரு புக்கை நீங்கள் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க? எல்லார் வீட்லேயும் நான் மெயினாக சொல்கிற ஒரு புக்கு, இது கோடீஸ்வரன் ஆக்குன்னு சொல்கிறேன். என்ன புக்கு அப்படின்னா, திங்க் அண்ட் க்ரோ ரிச், மனம் தரும் பணம். அல்லது இந்த மனம் தரும் பணம் எல்லா வீட்லேயும் இருக்குது. இந்த புக்கை வாங்கினதால நம்ம பணக்காரன் ஆகிட்டோமா? யோசிச்சு பாருங்கள். புக்கு வாங்கினதால பணக்காரன் ஆக முடியாது. ஒரு ஒர்க் ஷாப் போகிறதால பணக்காரன் ஆக முடியாது. ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதால பணக்காரன் ஆக முடியாது. அப்புறம் எப்படி ஆகுறது? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் ஆகும். இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாமல் புக்கை வாங்கி படிச்சுட்டு ஒரு மோட்டிவேஷன் ஆகி நம்ம ஆஃபீஸ்லேயே பிஸ்னஸ்லேயே போய் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா? முதல்ல தான் கேள்வி. இப்போ என்னோடய ஒர்க் ஷாப் வரவங்களுக்கு கூட நான் சொல்லுவேன், நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க? இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் எப்படி நான் லட்சாதிபதியாக கூட சொன்ன முடியும்? அது வெற்று மோட்டிவேஷன். அந்த நேரம் ஒரு 2 மணி நேரம் ஒர்க் ஷாப் அப்படியே போதையாக இருக்கும். புக்கு படிக்கும்போது பயங்கர எனர்ஜியாக இருக்கும்.
ஆஃபீஸ் போயிட்டாலே திங்கக்கிழமை காலைல வந்தாலே பழைய மாதிரி ஆகிடும். அதை உடைக்கணுன்ற மைண்ட் செட்டை உடைக்கணும். 100% நீங்கள் தன்னம்பிக்கையானவனா மாறணும் அப்படின்னா நீங்கள் அந்த படித்த விஷயங்கள் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கணும். அதை பண்ணி பாருங்கள். ரைட், இப்போ அட்டென்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஏன் கிரியேட் பண்ணணும்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறணும், மில்லியனராக மாறணும் அப்படின்னா நம்மளோட சின்ன சின்ன செய்கைகளை நம்ம மாற்றணும். நமக்கு முதல்ல பணக்காரன், லட்சாதிபதி, கோடீஸ்வரன் மனநிலை வரணும். அது மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறோம். எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு லட்சாதிபதின்ற ஒரு ஃபீல் வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் நிறைய பேரை பார்க்குறேன், இந்த வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர்னு ஒன்று ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. ரைட், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்து வச்சு இதை நீங்கள் மேட்ச் பண்ண பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். இது நீங்கள் வருத்தப்பட்டுங்க தாராளமாக. என்னென்னா நிறைய நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சில பேர் செலிப்ரிட்டிஸ், நடிகர்கள், ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரு, பொலிட்டிக்கல் கூட வச்சுருக்காங்களே. இந்த மாதிரி நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடிகரோட ஃபோட்டோவை யாராவது ஒரு இளைஞன், ஒரு 15லேருந்து ஒரு 25 வயது 30 இளைஞன் ஒரு நடிகரோட ஃபோட்டோ வச்சுருக்கான். அந்த ஃபோட்டோவை மாற்றுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அவனுக்கு பிடிச்சிருக்கு அதை வச்சுருக்கான். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அந்த ஃபோட்டோவை தாராளமாக வைக்கலாம், துறை சார்ந்த விஷயங்கள் வைக்கலாம். நீங்கள் ஒரு நடிகனாக மாறணும் அப்படின்னா, இல்லை ஒரு டைரக்டராக மாறணும், சினிமா துறைக்கு போனால் அவரோட ஃபோட்டோ வைக்கலாம். நீங்கள் அது ஒரு இன்ஸ்பிரேஷனை க்ரியேட் பண்ணுது. ஆனால் எதுக்காக அதை வைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு நடிகரோட ஃபோட்டோவை அவரோட ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருப்பாரா? ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இல்லை. அப்போ நாம் ஏன் அதை வச்சுருக்கோம்? முதல் கேள்வி. நான் சினிமா துறைக்கு போகணும்னு நினச்சா எனக்கு இவர் தான் எனக்கு ஆதர்ஷ ஹீரோ, இவர் மாதிரி நான் ஆகணும். அப்போ நான் என்ன கேட்குறேன், நாம் பிஸ்னஸ் மேன், நம்ம வணிக தமிழர்கள் கொடி கட்டி பறந்துருக்கோம் வணிகத்தில், சரியா? நாம் என்ன வைக்கணும்? த ரியல் பிஸ்னஸ் மேன் தான் செலிபிரிட்டிஸ்ன்ற. நான் ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் செலிபிரிட்டி. ஆனால் தமிழ்நாட்டு கார்ப்பரேட் பிஸ்னஸ் ஓனர்ஸோட நிறைய பேர் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது. மிகப்பெரிய வருத்தம். நிறைய பிராண்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸாக இருக்கட்டும், ஃபுட் அண்ட் ஃபேப்ரேஜ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நிறைய ப்ராடக்ட்ஸ் பிராண்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பிராண்டோட ஓனர் யாருன்னு நமக்கு தெரியாது. மிக மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம் இது. ஆனால் ஒரு சினிமாவில் நடக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீரியல் ஆக்டர்லேருந்து நியூஸ் ரீடர்லேருந்து நமக்கு காமெடியன் ஒரு 10 காமெடியன் பேர் கேட்டால் நம்ம சொல்லுவோம். 10 ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற, இப்போ நீங்கள் டாப் 10 எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் கம்பெனி எடுத்துங்களேன். உங்கள் மைண்டில் யோசிங்க, இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் 10 பேரில் 8வது கம்பெனியோட ஓனர் பேர் சொல்லுங்கள். 5வது பேர் ஓனரே நமக்கு தெரியாது. நம்ம ப்ராடக்ட் யூஸராக இருக்கோம், ஆனால் அந்த கம்பெனியோட ஓனர் பேர் தெரியாது. உண்மையாலுமே கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, யாரோ ஒரு பிஸ்னஸ் மேனோட ஒரு விதை இன்றைக்கி எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறி இருக்கு. இன்றைக்கி அதுதான் சொல்கிறேன். அந்த செலிப்ரிட்டி இப்போ சில பேர் நான் பார்த்துருக்கேன். பில் கேட்ஸோ, இவங்க வாரன் பஃபர்ட்டோ, இந்த மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட அதிகம். வாரன் பஃபர்ட்டையும் பில் கேட்ஸோட ஃபோட்டோவிலையும் நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கொண்டாடப்பட வேண்டிய நிறைய தமிழ் கார்ப்பரேட் தலைவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சில பேரோட இன்டர்வியூஸாக நம்ம டிவியில் போட்டிருக்கோம், சரியா? நிறைய பேர் வெளியில் லைமில் எடுக்க வரல. அவங்களாம் அன்சங் ஹீரோஸ் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வணங்கப்பட வேண்டிய ஹீரோக்கள். நீங்கள் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கணும், மில்லியனராக ஆகணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஒரு பிஸ்னஸ் மேனோட வைங்க. அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு மரியாதை வரும். நானும் அவனை மாதிரி ஆகணும்னு, அவரை மாதிரி ஆகணும்னு தோணும். உங்களை பார்க்குறவங்களும் உங்களை ஒரு கௌரவமாக பார்ப்பாங்க. இவன் ஒரு கனவு இலக்கோட போயிட்டுருக்கான். சும்மா உட்காந்து ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுறது, ஒரு ரோஜாப்பூ வைக்கிறது, ஏதாவது ஒன்று. நடிகர்கள் யாருக்கும் நான் எதிரானவன் அல்ல, சரியா? அந்த துறையில் இருக்கவங்க வேணால் அவங்க சந்தோஷம், எனக்கு கொண்டாடுறேன், வணங்குறவங்கள. பட் வி ஆர் நம்மளாம் ஒரு பிஸ்னஸ் மேன். நண்பர்களே, அட்டென்ஷனை க்ரியேட் பண்ண கற்றுக்குங்க. என்ன மாதிரி அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணலாம். அட்டென்ஷன் க்ரியேட்டராக மாறணும் அப்படின்னா மேபி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களை நீங்கள் பீப்புள் புல்லராக மாற்றணுன்னா சில செய்கைகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். ஒரு மில்லியனராக ஆகணுன்னா ஏதாவது ஒரு சேரிட்டிலையோ, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லையோ, ஒரு மாரத்தான், சென்னை மாரத்தான் இருக்குது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதை உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போடுங்க. உங்களை பிரபலப்படுத்திங்க. பிராண்ட். என்னோட சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி, நான் சொல்லித்தர சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, A=A+B. ஏன்றது அச்சீவ்மெண்ட் அப்படின்னா, A=A+B. ஏன்றது அச்சீவ்மெண்ட் அப்படின்னா, ஏன்றது ஆக்டிவிட்டி. நீங்கள் பண்ண போகிற உங்கள் டுவார்ட்ஸ் அந்த லட்சாதிபதி, அந்த மில்லியனர் மைண்ட் செட்டோட போய் மில்லியனர் அடிக்க போகிற அந்த ஆக்டிவிட்டி ப்ளஸ் பிராண்டிங். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிராண்டிங். இதில் ரொம்ப நம்ம தமிழர்கள் பின்தங்கியர்களாக இருக்கோம். நிறைய பிராண்டிங் கோளாறுகள் தமிழ்நாட்டை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய கார்ப்பரேட்ஸ் பிராண்ட் பண்ண தெரியாமல் இப்போ இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் A=A+B. உங்களுடைய அச்சீவ்மெண்ட் வேணும்னா ஆக்டிவிட்டி ப்ளஸ் பிராண்டிங்கில் இறங்குங்க. உங்களை காட்டிங்க. நீங்கள் ஒரு சேரிட்டிலையோ எந்த நிகழ்வுகளையோ ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். அப்போ பண்ணும்போது உங்களை அறியப்படுவீங்க. அட்லீஸ்ட் லோக்கல் ஒரு நியூஸ் பேப்பர்லையாவது
ஒரு லோக்கல் டெய்லிஸ்லேயே ஏதாவது வர்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்கள். பணம்ன்ற விஷயத்தை துரத்தும் போது இந்த விஷயங்கள் பண்ணும்போது நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு. அந்த கான்டாக்ட்ஸ் உங்களை பணக்காரனாக மாற்றும். சரியா? அதை நான் திருப்பி சொல்லுவேன். 10 பிச்சைக்காரனோட இருக்கும்போது நம்ம 11 பிச்சைக்காரனாக மாறுறோம். 10 கடன்காரனோட இருக்கும்போது 11வது ஆள் நம்மளும் கடன்காரனாக மாறுறோம். 10 மில்லியனரோடு இருக்கும்போது 11வது மில்லியனாக நம்ம மாறுறோம். அதனால் நம்மளோட கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது மாதிரி விஷயங்கள், ஒரு லைன்ஸ் கிளப் மாதிரி ஒரு அசோசியேஷனில் ஆர்கனைசேஷனில் நம்ம ஜாயின் பண்ணும்போது அங்கே ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அட்டென்ஷன் எப்படி கிரியேட் பண்ண முடியும்? முதல்ல நம்ம ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே போகணும். அதுவே ஒரு அட்டென்ஷன் தான். சரியா? ஒரு இளைஞனா தெரியப்படுவீங்க. அப்போ நீங்கள் கற்றுக்குங்க ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி நடக்குது, ஒரு அசோசியேஷன் எப்படி நடக்குது. ஆட்டோமேட்டிக்காக இது உங்களை ஒரு மில்லியனர்ஸ் கூட கொண்டு போய் கனெக்ட் பண்ணும். அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கற்றுப்போம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் மில்லியனர்ஸ் ஆகலாம். நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம பார்த்த மெயின் டாபிக் என்னென்னா, அட்டென்ஷன் கிரியேட்டராக இருக்கணும். மில்லியனராக ஆகணும் அப்படின்னா மக்கள் மனசில் நம்ம இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக கான்டாக்ட்ஸ் வரும். கான்டாக்ட்ஸ் வச்சு சம்பாதிக்கலாம். கடைசியாக இதெல்லாம் நான் ரீவைண்ட் பண்ணுறேன். என் முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, மில்லியனர் ஆகணும்னா என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், செய்யணும். 2வது, எது செஞ்சாலும் ஒரு இலக்குகளை வச்சு செய்யணும். கோல் ஓரியன்டாக இருக்கணும். 3வது, பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது. நம்ம பணம் திரும்பி வரணும் அப்படின்னா நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாம் ஒரு முதலீடு பேஸில் இருக்கணும். 4வது, கற்றுக்கிறத நிறுத்தவே கூடாது. சரியா? 5வது, பெருசாக திங்க் பண்ணணும். அடித்து தூக்குவோம் நம்மலாம் உலகை ஆற போகிற நெக்ஸ்ட் தமிழர்கள். 6வது, அட்டென்ஷன் கிரியேட்டராக மாறணும். அதை நம்மளுடைய வலைதளங்கள், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, லிங்க்டு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எல்லார்ட்டையும் ஒரு அட்டென்ஷன் கிரியேட்டராக மாற நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்டாக்ட்ஸ் வரும். நம்ம எல்லாரும் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பாங்க. அந்த எண்ணம், அந்த வெற்றி வழிகாட்டுதல் நம்மளை வேறு மாதிரி கொண்டு போகும். மில்லியனராக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். எதுவுமே சொல்கிற விஷயங்களை யோசிங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், நீங்கள் அட்டென்ஷன் கிரியேட்டராக மாறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுனது. See you on top.